அந்த மைக்ரோ ஆர்டிஸ்டோட நம்பர் கிடைச்சு இவனோட எக்ஸாம் பேட்ல அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எல்லாத்தையும் எழுதி எடுத்துன்னு போயிடுறான். அவனும் வேக வேகமா எக்ஸாம் எழுதிட்டு இருக்கான். இதை பார்த்து அவங்க மேக்ஸ் மாஸ்டரும் அவனோட ஆன்சர் ஷீட் எடுத்து செக் பண்ணி பாக்குறாரு. அதுல இருக்கிற ஆன்சர்ஸ் எதுவுமே இவரோட கண்ணுக்கு தெரியல. இவனும் அந்த எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணிடுறான். மாடல் எக்ஸாம்ல சென்டம் மார்க்கும் வாங்கிடுறான். இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஹீரோவை மேக்ஸ் சார் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவனும் அங்க போய் பேசிட்டு இருக்கான். நீ இந்த எக்ஸாம்ல நீ எப்படி சென்டம் எடுத்தன்னு எனக்கு தெரியல, என்ன சீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இவனும் தைரியமா மேக்ஸ்ல நான் சீட் தான் பண்ணேன், அதுக்கு காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். மேக்ஸ் புக்கை திறந்தாலே போரிங்கான உங்க ஃபேஸ் தான் தெரியுது, 5 வருஷமா நான் உங்களால தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நல்ல வேலை இன்னைக்காச்சு என் மனசுல இருக்கிறத சொன்னனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் சந்தோஷப்படுறான். நான் எக்ஸாம்ல சீட் தான் பண்ணேன், நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் நான் சீட் தான் பண்ணேன் அப்படின்றத உங்களால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அவன் கிளம்புறதுக்கு முன்னாடி இவன் கையில இருந்து தொலைஞ்சு போன அந்த பிரேஸ்லெட்டை அவங்க சாரும் காட்டுறாரு. அந்த பிரேஸ்லெட்ல இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு நான் கால் பண்ணேன், நீ சீட்டிங் பண்ணி தான் எக்ஸாம் எழுதுன, நீ எழுதின எக்ஸாம் பேட்ல தான் மொத்தத்தையும் எழுதி எடுத்துன்னு போன அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நீ ஃபைனல் எக்ஸாம்ல நீ எப்படி எக்ஸாம் எழுதுற அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவனும் ஃபைனல் எக்ஸாமுக்கு இதே மாதிரியே எழுதிட்டு போயிட்டு பாஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இருந்திருப்பான். என்னடா சார் கிட்ட மாட்டிக்கிட்டுமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு வீட்டுக்கு போனா அவங்க அம்மா நீ ஆசைப்பட்ட காலேஜ்லயே உனக்கு சீட் வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லி ரெசிப்ட கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் அவனுக்கு பிடிச்ச பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு அவங்க வீட்டுல 70 மார்க் தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல திட்டு வாங்கிட்டு இருக்கா. இந்த பொண்ணு இதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நான் லைப்ரரியில சேர்ந்து நல்லா படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இந்த பொண்ணு கிட்ட மகியோட ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்கான். மகி மேக்ஸ்ல சென்டம் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது மகியும் பின்னாடியே வந்துடுறான். நீ தான் மேக்ஸ்ல சென்டம் வாங்கியிருக்கே, வாயா எனக்கு கம்பைன் ஸ்டடி பண்ணி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க கூப்பிடும் போது நமக்கு சுத்தமா மேக்ஸே வராது, இதுங்களுக்கு வேற நம்ம டவுட்ஸ் கிளியர் பண்ணுமா அப்படின்னு சொல்லி அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். ஒரு நாள் அவனோட மேக்ஸ் சாரே வந்து நீ இதுக்கப்புறம் எக்ஸாம்ல சீட் பண்ண மாட்டேனா, நானே உனக்கு இதுக்கப்புறம் மேக்ஸ் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அந்த பொண்ணு கூடிய காலேஜ் போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ற இவன் மேக்ஸ் சார் வீட்டுக்கு டியூஷனும் போறான். மேக்ஸ் சாருக்கும் இவனுக்கு நிறைய விஷயம் நுணுக்கமா சொல்லி தராரு. இவனுக்குள்ளேயே ஒரு கான்பிடென்ட்டும் வந்துருது. இப்ப வீட்லயே தனியா உட்காந்து மேக்ஸும் போடுறான். அந்த சார் கூட ஃப்ரெண்ட்லியா பழகுறான். இதுக்கு முன்னாடி மேக்ஸ் வரவே வராது அப்படின்றதுனால அந்த பசங்க கூட கம்பைன் ஸ்டடிக்கும் ஜாயின் பண்ணி இருக்க மாட்டான். இப்ப மேக்ஸ் நல்லா போடுற அப்படின்றதுனால அந்த பசங்க கூட கம்பைன் ஸ்டடிக்கும் ஜாயின் பண்ணிக்கிறான். அந்த பசங்களுக்கு வராத மேக்ஸ் கூட இவன் ஈஸியா கிளியர் பண்ணி கொடுத்துறான். இவங்க எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுமே வந்துருது. இவனுக்கு பிடிச்ச பொண்ணு கிளாஸ்லயே டாப்பரா இருப்பா. ஆனா இவன் மட்டும் எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் ஆயிருப்பான். ஆனா மேக்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டு இருப்பான். இதை பாக்குற அந்த பொண்ணுமே ஷாக் ஆயிடுறா.